என்ன கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்றான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. இவனை வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியல. எப்ப கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்றான். சரி, மேலே போய் பார்ப்போம். அப்பா 3 மாடி ஏறுறதுக்கு இந்த மூச்சை வாங்குது. இவனை ஒரு படத்துக்கு கூட்டு போறதுக்குள்ள படாத பாடுபடுவோம் போலயே. என்னடா ரூம் திறந்து கிடக்குது. இவன் ரூமுக்கு எப்போ வந்தாலும் ரூம் இப்படி தான் குப்பையாகவே வச்சுருப்பான். அப்பப்போ பேச்சுலர் ரூம்னு நிரூபிக்கிறான். இவன் என்னடா தமிழே ஒழுங்காக படிக்க மாட்டான், இதில் இங்கிலீஷ் புக் வச்சுருக்கான். சரி, கிச்சனில் இருக்கானான்னு போய் பார்ப்போம். கிச்சன்லேயே ஆளை காணுமே. என்னடா இது ஃப்ளாஸ்க்கு, ஒரு வேளை டீ போட்டு வச்சுருக்கான் போல். அப்போ அவன் மேலே தான் இருக்கணும். எதையோ ஓவர் திங்க் பண்ணிவிட்டு போய் மாடியில் உட்காந்துருக்கான். சரி, மேலே போய் பார்ப்போம். பரவாயில்ல, நம்ம எவ்வளோதான் டென்ஷனாக வந்தாலும் இந்த டீயை போட்டு வச்சே நம்மளை கரெக்ட் பண்ணிடுறான். என்ன வேணா கிளம்பாம உட்காந்துருக்கான். படத்துக்கு போகணும் தெரியுமா தெரியாதா அவனுக்கு? டேய், என்னடா இன்னும் கிளம்பாம உட்காந்துருக்க? படத்துக்கு ஒரு ஐடியா இருக்கா இல்லையா உனக்கு? இங்க ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்க, எதையுமே காதல வாங்காத மாதிரி நீ பட்டுக்க உட்காந்துருக்கிய. உனக்கு என்னதான்டா பிரச்சனை? ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான்டா கஷ்டத்தை கொடுப்பீங்க? நிம்மதியே இல்லை வாழ்க்கையில் கொஞ்சம் கூட. சார், என்னதான்டா பிரச்சனை? மொட்டையை சொன்னா என்னத்த புரியும்? என்னன்னு தெளிவாக சொன்னாதானே தெரியும் எங்களுக்கு. நம்ம எங்கே போகிறதா பிளான் இருந்தோம், படத்துக்கு போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ சூப்பர்வைசர்லேருந்து ஃபோன் வருது. என்னன்னா இன்னைக்கு நீங்கள் இந்த ஷிஃப்ட்டை சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மாதம் மட்டுமே இது மாதிரி நான் 7 தடவை பார்த்துட்டேன். நான் இல்லை சார் என்னால் முடியாது சார் அப்படின்னு சொல்கிறேன். அவர் வந்து வலுக்கட்டாயமாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அப்படின்றாரு. அப்போ இது என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? நீங்கள் அப்படி பார்க்கலன்னா உங்களை நான் எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. இதெல்லாமே என்னன்னா இவங்களை சொல்லி குத்தம் இல்லை, இவங்களுக்கு மேலே ஒரு மேலதிகாரி இருக்காங்க பார்த்தியா, அவங்கள சொல்லணும். சூப்பர்வைசர் பண்ண தப்புக்கு மேலதிகாரி என்னடா பண்ணுவாங்க? அவங்க தான் பொறுப்பு. நம்மளை வேலையில் எதுனா கொரோனா மட்டும் நம்மளை கேட்க தெரியுதுல்ல, நமக்கு ஒழுங்காக லீவ் தராங்களா, சம்பளம் நமக்கு கரெக்டாக வருதா, இதெல்லாம் யார் பார்க்கணும்? அவங்க தானே பார்க்கணும். அவங்க இப்படி பார்க்காதனால தானே இவங்கள மாதிரி ஆள்லாம் நம்மளை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயாவது நம்ம தீபாவளி பொங்கல் என்னைக்காவது நம்மளால் ஊருக்கு போக முடியுதா? இங்கே வா, உனக்கு இன்னும் கார்ப்பரேட் கம்பெனியை பற்றி எதுவும் தெரியல. இதான் நம்ம வேலை பார்க்குற இடம். இவங்க கம்பெனி ஸ்டாஃபு, நம்ம கான்ட்ராக்ட் ஸ்டாஃபு. அவங்க என்னதான் நல்ல வேலை பார்த்தாலும் பார்க்கலனாலும் அவங்களுக்கு கிடைக்கிற அவார்ட்ஸ், அவங்களுக்கான இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் எல்லாமே கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. இதே கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நம்மளை ஈஸியாக வேலையை விட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஏதாச்சும் மாற்றணும்னு நினச்சா நம்ம மாற்ற இடத்துல இருக்கணும். ஆனால் நம்ம சொல்கிறத கேட்குற இடத்துல இருக்கோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஃபோன் பண்ணுவார். வந்தவொடனே எனக்கு என்ன தோணுதோ நான் பேசி தான் தீருவேன். ஃபோன் அடிச்சிச்சுல. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ. நீங்கள் ஷிஃப்ட்டுக்கு வரானா உங்களுக்கு பதில் ஆள் போட்டாச்சு. சரி, நீங்கள் எப்பவும் போல் உங்கள் ரெகுலர் ஷிஃப்ட்டுக்கு வந்துடுங்க. என்னப்பா வீரப்பா பேசிட்டு போனேன், உன்னை வேலைக்கு வர வேணாம்னு சொன்னதும் நீ அமைதியாகிட்ட. இந்த மாதிரி தான் கம்பெனியில் மற்றவங்களுக்கும் சாதகமாக நடந்துச்சுன்னா அவங்களும் அமைதியாக இருப்பாங்க. கம்பெனி அவங்க தேவைக்கு தான் நம்மளை வேலைக்கு வச்சுருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா நம்ம தான் பொறுமையாக இருந்து சாதிச்சுக்கணும். இந்த டீயை குடி. என்னடா சுற்றுச்சா? இந்த ஆர்ன டீ குடி. இப்போ தெரியுதா, நம்ம வேலை பார்க்குற இடமும் இந்த சூடான டீ மாதிரி தான்.
கோவப்பட்டோம் அப்படின்னா அது நமக்கே ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். எனக்கு யார் மேலேயும் எந்த கோவம் கிடையாது. நம்மளோட கஷ்டத்தை சொன்னால் மட்டும் அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்றாங்க. அதே மீறி நம்ம கேள்வி கேட்டோன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நம்மளே ஒரு கஷ்டத்துக்கு தான் வேலைக்கு வந்திருக்கோம். இவங்க கேட்குறதெல்லாம் பார்த்தா நமக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. அதை நினச்சாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி ஃபீல் பண்ணாத, வா படத்துக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு.